Dear student, today we discuss about tRNA. tRNA means transfer RNA. Already we studied what are the different type of RNA. tRNA, mRNA, rRNA. Already we studied in last classes. Now we will detail study about tRNA. So tRNA means transfer RNA. இந்த ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏலேருந்து கொண்டுட்டு வர்ற மெசேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏயில் கோடான் இருக்கும், டிஆர்என்ஏயில் ஆன்டி கோடான் இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ த டிஆர்என்ஏ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு த அடாப்டர் மாலிகுல்ஸ். டிஆர்என்ஏ அதர்வைஸ் கால்டு அடாப்டர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏயோட வேலை என்னென்னா எம்ஆர்என்ஏலேருந்து மெசேஜை கேரி பண்ணிட்டு வர்றதை அதுக்கு தகுந்த மாதிரி அதில் கோடான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆன்டி கோடானை இது வச்சுருக்கும். டிஆர்என்ஏ வந்து ஆன்டி கோடான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கே என்ன மெசேஜ் வருதோ அந்த மெசேஜுக்கு தகுந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் சைட்டோபிளாசத்தில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணிக்கிட்டு போய் ரிபோசோமில் கொடுக்கறது தான் இதோட வேலை டிஆர்என்ஏ. ஸோ ரிபோசோமில் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இதுக்கு இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அல்லது டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். த மாலிகுல்ஸ் ஆஃப் எ செல் ஆக்ட் அஸ் எ வெஹிக்கிள் தட் பிக் அப் த அமினோ ஆசிட் ஸ்கேட்டர்டு த்ரூ த சைட்டோபிளாசம். இப்போ சைட்டோபிளாசத்தை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கும், அப்படியே பரவி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அமினோ ஆசிட்ஸில் அங்கேருந்து என்ன மெசேஜ் வருதோ அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டு இது வந்து ரிபோசோமில் கொண்டு போய் கொடுக்கறது தான் இதோட வேலைங்க. ஸோ இதில் வந்து ஆன்டி கோடான் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சைட்டோபிளாசம் அண்ட் ஆல்சோ ரீட் ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸில் என்ன கோடான் இருக்கோ, என்ன கோட் இருக்கோ அதை நல்லா ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சைட்டோபிளாசத்தில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு புரோட்டீன் சிந்தசிஸுக்கு போவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏவோட வேலை என்னென்னா எம்ஆர்என்ஏயில் இருக்கிற மெசேஜை நல்லா ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது என்ன பண்ணோம், அந்த அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டு போகிறது தான் இதோட வேலைன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் டேர்ம் வாஸ் postulated by Francis Crick. இந்த டேர்மை யார் சொன்னா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கிரீக். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா, டிஆர்என்ஏ அப்படிங்கிற டேர்ம் வாஸ் postulated by ஃப்ரான்சிஸ் கிரீக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொன்னார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த 2-dimensional claver leaf model of டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏவுக்கு இன்னொரு பேர் தமிழில் சொல்லுவாங்க கடத்து ஆர்என்ஏ. டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம், அங்கே வந்து கடத்து ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டிஆர்என்ஏ வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ராபர்ட் ஹோலி. த 2-dimensional claver leaf. இந்த கிளாவர் லீஃப் மாதிரி இருக்கிற அந்த 2-dimensional ஸ்ட்ரக்சரை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹோலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட். த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ டிபிக்டட் இன் ஃபிகர். இதில் பாருங்கள், இதில் இருக்கிற அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரை நம்ம இதில் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த டிஆர்என்ஏ இஸ் எ காம்பேக்ட் மாலிகுல்ஸ் விச் லுக் லைக் அண்ட் இன்வெர்டட் எல். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்என்ஏ வந்து ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி ஒரு எல்லை தலைகீழாக வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இதோட பொசிஷன். ஓகேங்களா, ஸோ இன்வெர்டட் எல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் 2 எண்டு இருக்கும், 5 எண்டு அண்டு 3 எண்டு அப்படின்னு 2 எண்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் 5 எண்ட் இருக்குது, இதில் 3 எண்ட் இருக்குது. புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த 5 எண்டில் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இன்வெர்டட் எல் ஷேப்பில் இருக்கும். த கிளாவர் லீஃப் மாடல் ஆஃப் டிஆர்என்ஏ ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 ஆர்ம்ஸ் நேம்லி டிஹெச்யூ ஆர்ம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிளாவர் லீஃபோட இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 ஆர்ம்ஸ் இருக்கும். ஒன்று டி லூப் அப்படின்னு சொல்கிறோம்,
இன்னொன்று வந்து டி லூப். அனதர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிகோடான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எம்ஆர்என்ஏல கோடான் இருக்கும், டிஆர்என்ஏல ஆன்டிகோடான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ அதில் அடினைன் இருந்ததுன்னா இதில் தைமின் இருக்கும், அதில் குவானைன் இருந்ததுன்னா இதில் சைட்டோசின். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவை ரீட் பண்ணி அதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வச்சுருக்கோம். இதை தான் ஆன்டிகோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ரீஜன்ஸ். ஸோ இதில் இந்த டிஆர்என்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர்ம்ஸ். இதில் 3 ஆர்ம்ஸ் இருக்குது. அதில் டி லூப் அப்படிங்கிறது தான் டிஹெச்யூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டி லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டிகோடான். இந்த ரீஜன்ஸை வந்து ஆன்டிகோடான் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஆன்டிகோடான் லூப், இதுக்கு ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா தைமிடின், சூடோ யுரிடின் அண்டு சிஸ்டிடின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜன்ஸை தைமிடின், சூடோ யுரிடின் அண்டு சிஸ்டிடின் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ஸ். இதுதான் டி லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் 3 ஆர்ம்ஸ் இதில் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட் ஆர்முக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி லூப், டிஹெச்யூ. இது கூட அதர் நேம் கேட்கலாம், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி டி லூப் இது கேட்கலாம். எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குதுன்னு ஜென்ரலாக கேட்கலாம். 3 ஆர்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5 end இருக்குது அண்டு 3 end இருக்குது. இதில் 2 ரீஜன்ஸுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், இந்த 2-dimensional clover leaf model of tRNA was proposed by Robert Holly. The secondary structure of tRNA depicted, இந்த secondary structure எப்படி இருக்கணும்னு அந்த ஃபிகரில் இருக்குது. லைக் த clover leaf மாடலில் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. இன் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர், இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர், த tRNA இஸ் ஏ காம்பேக்ட் மாலிகுல்ஸ் which look like an inverted L. இன்வெர்டட் எல் எப்படி இருக்குமோ, தலைகளாக இருந்தால் ஒரு எல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்கலாம், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், லுக் லைக் எது மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்வெர்டட் எல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். த கிளாவர் லீஃப் மாடல் ஆஃப் டிஆர்என்ஏ ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 ஆர்ம்ஸ், நேம்லி டிஹெச்யூ ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மிடில் ஆர்ம் அண்டு டி லூப் ஆர்ம் அப்படின்னு 3 சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 3 இருக்குது. டிஆர்என்ஏல 3 இருக்குது. தீஸ் ஆர்ம்ஸ் ஹாவ் லூப் சச்சஸ் அமினோ அசைல் பைண்டிங் லூப். இதில் ஒரு லூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ அசைல் பைண்டிங் லூப் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆன்டிகோடான் லூப். ஓகேங்களா. ஆன்டிகோடான் லூப் அண்டு ரிபோசோமல் பைண்டிங் லூப் அட் தர் எண்டு. ஸோ ரிபோசோமோட பைண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிகோடான் லூப் இருக்குது. அந்த ஆன்டிகோடான் வந்து நமக்கு தெரியும், எம்ஆர்என்ஏல இருக்கிறது கோடான் இருக்குது. அந்த கோடானில் இருக்கிற மெசேஜை கேரி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டாக இந்த ஆன்டிகோடானில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரிபோசோமில் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாடியில் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது ஒரு பர்டிகுலர் ஜீன். அந்த ஜீன் என்ன பண்ணுது, ஒரு புரோட்டீனை கொடுத்து நம்ம பாடியில் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ வேணும். ஒன்று வந்து எம்ஆர்என்ஏ வேணும், டிஆர்என்ஏ வேணும், ஆர்ஆர்என்ஏ வேணும். ஸோ இந்த ஆர்ஆர்என்ஏ அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ரிபோசோமில் இருக்கும். ரிபோசோமோட பைண்ட் பண்ணுற இடத்துல ஆன்டிகோடான் அண்டு ரிபோசோமல் பைண்டிங் லூப் அட் தர் எண்டில் வந்து இது 2 லூப்பும் இருக்கும். இன் அடிஷன் it also shows a small lump called variable loop. ஸோ ஒரு சின்ன லூப் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்ம்ஸ், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஒரு இந்த ரீஜன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஜென்ரலாக எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 3 தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the amino acid is attached to one endோட அமினோ ஆசிட்ஸ் அட்டாச் ஆகிருக்குது. அந்த அமினோ ஆசிட் பேர் அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட். ஸோ இந்த ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து இதோட அக்செப்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த அதர் எண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆன்டிகோடான் நியூக்ளியோடைட். ஸோ மிச்சம் 3ல் வந்து மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 அதர் ஆன்டிகோடான்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆன்டிகோடான் நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டிகோடான் பார்ட்ஸ் வித் எ கோடான் இன் எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டாக இந்த ஆன்டிகோடான் வந்து இதில் டிஆர்என்ஏல இருக்கும். என்ஷூரிங் தட் த கரெக்ட் அமினோ ஆசிட் இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு த க்ரோவிங் பாலிபெப்டைட் செயின். ஸோ த பாலிபெப்டைட் செயின் உருவாகணும் அப்படின்னா இது மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அமினோ ஆசிட்ஸ்லேருந்து ரீட் பண்ணி அந்த கோடானை ரீட் பண்ணி அந்த மெசேஜை கொண்டுட்டு வந்து என்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு எடுத்து அந்த அமினோ ஆசிட்ஸை ரிபோசோமுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்குன்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைடு அமினோ ஆசிட்ஸ் வந்து பாலிபெப்டைடாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எம்ஆர்என்ஏல இருக்கிற மெசேஜை கரெக்டாக படித்து அந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற மெசேஜை தான் நம்ம கோடான்னு சொல்கிறோம். இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணோம், அதில் இருக்கிற மெசேஜை கரெக்டாக படித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிகோடானை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிடும். அந்த ஆன்டிகோடானில் இருக்கிற மெசேஜுக்கு தகுந்த மாதிரி இது எந்த அமினோ ஆசிட்ஸை எடுக்கணும், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சைட்டோபிளாசத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கும். அப்போ எந்த அமினோ ஆசிட்ஸை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும். அது பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் எதுங்கிறத அந்த கோடான் ஆன்டிகோடானில் இருக்கிறத வச்சு எடுத்து கொண்டுட்டு எங்கே போவோம்னா ரிபோசோமுக்கு போவோம். ரிபோசோமில் போய் ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கும்போது அங்கே அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைடு செயின் வந்து உருவாக்கும். ஸோ ஒரு புரோட்டீன் அப்படின்னா அந்த புரோட்டீனில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஏ பாலிபெப்டைடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை தான் நம்ம ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த புரோட்டீனில் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸும் எத்தனை இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தெர் ஆர் 20 அமினோ ஆசிட்ஸ் தான் திரும்ப அந்த புரோட்டீனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 4 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் ஃபார்ம்டு. ஓகேங்களா? இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏல 4 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆகுது டியூரிங் த ஃபோல்டிங் ப்ராசஸ். ஃபோல்டிங் ப்ராசஸில் 4 ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆகுது. மாடிஃபைடு ஓகே, the process of addition of amino acid to tRNA is known as amino acylation. ஸோ the amino acids வந்து அதில் சேரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா amino acylation அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 4 different regions of double stranded RNA are formed during the folding process. ஃபோல்டிங் ப்ராசஸில் 4 ரீஜன்ஸ் இதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். மாடிஃபைட் பேசஸ் ஆர் எஸ்பெஷலி காமன் இன் டிஆர்என்ஏ. இதில் அதிகமாக எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்என்ஏல நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லூப்பிங் பிட்வீன் ஆன்டிகோடான் அண்டு கோடான் whooping between anticodan and codon allows some tRNA molecules to read more than one codon. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கோடானை ரீட் பண்ணுற மாதிரி இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஈஸியாக வந்து எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடானை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிகோடானை இது க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்கா அதை எடுத்துக்கொண்டு புரோட்டீன் சிந்தசிஸுக்கு போவோம். ஸோ the process of addition of amino acid to tRNA is known as amino acylation or charging. ஸோ எக்ஸ்ட்ரா சேர்றதை நம்ம அமினோ அசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அமினோ ஆசிட்ஸ் டிஆர்என்ஏயோட சேரும்போது அமினோ அசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ரிசல்டன்ட் ப்ராடக்ட் இஸ் கால்டு அமினோ அசிலேஷன் ஆர் சார்ஜிங். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ரிசல்டன்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ அசிலேஷன் ஆர் சார்ஜிங். அண்ட் த ரிசல்டன்ட் ப்ராடக்ட் இஸ் கால்டு அமினோ அசிலேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு கடைசியில் கிடைக்கிறது அமினோ அசிலேஷன் கிடைக்கும். டிஆர்என்ஏ இஸ் நவுன் அஸ் அன்சேஞ்சு டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. டிஆர்என்ஏ இஸ் நவுன் அஸ் அன்சேஞ்சு டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இஃப் 2 such டிஆர்என்ஏ ஆர் brought together peptide bond. ஓகேங்களா? ஃபார்மேஷன் இஸ் ஃபேவர்ட் எனர்ஜெட்டிக்கலி. ஸோ 2 டிஆர்என்ஏ வந்து அந்த மாதிரி சேரும்போது நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த இடத்துல ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். பெப்டைட் பாண்டு கிரியேட் ஆகும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எனர்ஜி பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? எனர்ஜெட்டிக்கலி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயிண்டட் பை பெப்டைட் பாண்ட் டு ஃபார்ம் ஏ பாலிபெப்டைட். ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். ஒரு புரோட்டீன் அப்படின்னா அதில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ்லாம் 1 by 1 பெப்டைட் பாண்டு பெப்டைட்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைடாக இருக்கும். ஓகேங்களா?
பெப்டைட் பாண்ட் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைடாக ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயின் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஏயுஜி அதுதான் இதை வந்து புரோட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கோடான் அப்படின்னா ஏயுஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட கோடான் இருக்குது. 3 கோடான், டெர்மினேட்டர் கோடான் அப்படின்னு 3 பார்த்துருக்குறோம். ஸோ டோட்டலாக there are 64 கோடான் இருக்குது. ஓகே, இஃப் 2 such டிஆர்என்ஏ ஆர் brought together peptide bond formation is favored energetically. 2 பாண்டு ஒன்றா சேரும்போது அங்கே ஒரு எனர்ஜெட்டிக்கலி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயிண்டட் பை பெப்டைட் பாண்ட். அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைட் பாண்டால் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பெப்டைட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைடாக வரும். இதை தான் நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் அமினோ அசிலேஷன் இஸ் கேட்டலைஸ்டு பை அன் என்சைம் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஏடிபி ஹைட்ரலைசிஸ். ஸோ இதில் வந்து நமக்கு இது ஒரு எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏடிபி ஹைட்ரலைசிஸ் ஆகுது. 20 டிஃப்ரெண்ட் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் ஆர் நோன். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 20 டிஃப்ரெண்ட் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் ஆர் நோன் நமக்கு தெரியும். த பவர் ஆஃப் ரிகக்னைஸ் கோடான் அண்ட் த எம்ஆர்என்ஏ லைஸ் இன் த டிஆர்என்ஏ அண்ட் நாட் இன் த அட்டாச்டு அமினோ ஆசிட் மாலிகுல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்ஸும் போய் அட்டாச் ஆகாது. ஆன்டிகோடான் எது இருக்கோ அதுதான் போய் அந்த புரோட்டீன் சிந்தசிஸுக்கு அங்கே வந்து புரோட்டீன் சிந்தசிஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆன்டிகோடானோட வேலையே என்னென்னா எம்ஆர்என்ஏலேருந்து மெசேஜை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிகோடான் என்ன பண்ணோம், போய் கரெக்டான ஒரு அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ரிபோசோமுக்கு போவோம். ஸோ இது வந்து கிளாவர் லீஃப் மாடல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டிஆர்என்ஏ. ஸோ இந்த டிஆர்என்ஏ அப்படிங்கும்போது இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் எல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 5 எண்டு. ஸோ இந்த எண்டில் தான் வந்து என்ன நடக்கும்னா புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே நடக்கும். ஸோ இதை வந்து 3 எண்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் எத்தனை ஆர்ம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 3 ஆர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ஒன்று 3 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா, இது ஒரு சின்னதாக இருக்குது, அது கணக்கில் வராது. மொத்தம் 3 இருக்குது. கிளாவர் லீஃப் மாடல் விச் ஆர்என்ஏ வி கால்டு கிளாவர் லீஃப் மாடல் அப்படின்னா டிஆர்என்ஏ தான் கிளாவர் லீஃப் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் அதுக்கு சொல்லணுன்னா கடத்து ஆர்என்ஏ. இதுக்கு பேர் வந்து கடத்து ஆர்என்ஏ. ஸோ இதில் இந்த டயக்ராம் மட்டும் கூட 5 மார்க் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இது டி லூப், இது வந்து டி லூப், இது தைமிடின், ஷூடோ யூரிடின் அண்டு சிஸ்டிடின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரீஜன்ஸை. ஸோ ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு இதை சொல்கிறோம், இல்லாட்டி ஆன்டிகோடான். இது ஆன்டிகோடான், இதோ என்ன லூப் அப்படின்னா ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது புரோட்டீன் சிந்தசிஸ் டிரான்ஸ்லேஷன் நம்ம நல்லா பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the tRNA charged with amino acids serve as an adapter molecules to decode the information on mRNA. ஸோ இதோட வேலையே என்னென்னா mRNAவில் என்ன இருக்கோ கோடானில் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக நல்லா ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஆன்டிகோடானை க்ரியேட் பண்ணிக்கும். அதான் டீகோட். அதை நல்லா படித்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அங்கே இருக்குது, இப்போ அடினைன் அங்கே இருக்கா, இங்கே தைமினை க்ரியேட் பண்ணும், குவானின் இருக்கா, சைட்டோசினை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுவும் ட்ரிப்ளெட்டு, இதுவும் ட்ரிப்ளெட்டு தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டிஆர்என்ஏயில் கோடான் இருக்குமா ஆன்டிகோடான் இருக்குமா அப்படின்னா ஆன்டிகோடான் தான் இதில் இருக்கும். எம்ஆர்என்ஏயில் கோடான் இருக்கும். ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் இஸ் அச்சீவ்டு பை த இன்ட்ராக்ஷன் ஆஃப் டிஆர்என்ஏ வித் எம்ஆர்என்ஏ. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா டிஆர்என்ஏவும் எம்ஆர்என்ஏவும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கோடான் ஆன்டிகோடான் அங்கே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது அதிலிருந்து வந்துடும், வெளியில் வந்துடும். ஸோ ரெண்டும் அட்டாச் ஆகிறதுனால தான் இது பாசிபிள் அப்படிங்கிறாங்க. டிஆர்என்ஏ மாலிகுல் ஹேஸ் எ ரீஜன் தட் கண்டெயின் காம்ப்ளிமெண்ட்ரி பேசஸ் ஆன்டிகோடான் டு த கோடான் அண்ட் த எம்ஆர்என்ஏ. ஸோ அதே தான் திரும்ப அதே திருப்பி நிறைய தாட்டி வரும். ஸோ சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா
கோடான் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுன்னா ஆன்டி கோடானை க்ரியேட் பண்ணும். அந்த கோடான் அப்படிங்கிறது எதில் இருக்கும்? எம்ஆர்என்ஏயில் இருக்கும். எம்ஆர்என்ஏயில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ஆன்டி கோடானை ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபார் இனிஷியேஷன் தெர் இஸ் அனதர் ஸ்பெசிஃபிக் டிஆர்என்ஏ தட் இஸ் ரெஃபர்டு டு அஸ் இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ. ஸோ இந்த மாதிரி இதை இனிஷியேட் பண்ணுறதுனால இதை இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் இது போனால் தான் அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதுதான் வந்து கரெக்டான அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு போகிறது. அதனால் அதை இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் நோ டிஆர்என்ஏ ஆர் ஸ்டாப் கோடான்ஸ். இந்த டிஆர்என்ஏல எந்த ஸ்டாப் கோடானும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அங்கே டெர்மினேஷன் கோடான் வந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஸ்டாப் பண்ணும் அந்த ப்ராசஸை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏலேருந்து இந்த ஆர்என்ஏலேருந்து அடுத்த ப்ராசஸ் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும்னு தெரியும். நமக்கு ரிபோசோமில் தான் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கேருந்து நமக்கு மெசேஜ் வருதுன்னு தெரியும். ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ அப்படின்னா இது வந்து குரோமோசோமில் இருக்குது. குரோமோசோமில் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏலேருந்து மெசேஜை கேரி பண்ணிட்டு வர்றது மெசஞ்சர் ஆர்என்ஏ. மெசஞ்சர் ஆர்என்ஏ எடுத்துகிட்டு வருது. மெசஞ்சர் ஆர்என்ஏ எடுத்துகிட்டு வந்து அந்த மெசேஜை டிஆர்என்ஏவுக்கு கொடுக்குது. டிஆர்என்ஏ அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு ரிபோசோமுக்கு போயிட்டு ஸோ அங்கே வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேசிக்காக எங்கேருந்து மெசேஜ் வருதுன்னா நம்மளோட டிஎன்ஏலேருந்து தான் வருது. டிஎன்ஏ எங்கே இருக்கும்? குரோமோசோமில் இருக்கும். குரோமோசோம் எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் இருக்கும். ஸோ இவங்க அது அங்கே இருக்கிற அந்த டிஎன்ஏ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து யார்கிட்ட அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்என்ஏ டைப்புக்கிட்ட அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ கேரி பண்ணிட்டு வருது. அதிலிருந்து டிஆர்என்ஏ எடுக்குது. டிஆர்என்ஏ எடுத்துகிட்டு கொண்டாந்து ரிபோசோமல் ஆர்என்ஏவுக்கு கொடுத்துரும். ரிபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னா அது வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்கும், ரிபோசோம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொடுத்துருது. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது அங்கே நடக்குது. இதை தான் நம்ம டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஆர்என்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு புரோட்டீன் அப்படின்னா அதை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அந்த ப்ராசஸ் சொல்கிறோம். டிரான்ஸ்லேஷன் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்க்குற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின். அங்கே வந்து ஒரு பாலிபெப்டைட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு புரோட்டீன் அப்படின்னா அந்த புரோட்டீனில் அமினோ ஆசிட்ஸ் ஒன்றா சேர்ந்து பெப்டைடு பாண்டு ஃபார்ம் ஆகும். பெப்டைடு பாண்ட்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைடாக வரும். அதை தான் நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணுது. இந்த டீகோடிங் ப்ராசஸ் கேரிட் அவுட் பை ரிபோசோம் தட் பைண்ட் எம்ஆர்என்ஏ. ஸோ எப்படி டீகோடிங் அங்கே நடக்கும் அப்படின்னா அந்த எம்ஆர்என்ஏலேருந்து மெசேஜை கொண்டுட்டு வந்து டிஆர்என்ஏலேருந்து ரிபோசோமல் ஆர்என்ஏ இதை டீகோடிங் பண்ணி அதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டீகோடிங் பண்ணி அந்த மெசேஜை வச்சு ஒரு புரோட்டீனை இது உருவாக்கும். ஓகேங்களா? அண்டு சார்ஜ்டு பைண்ட் எம்ஆர்என்ஏ அண்டு சார்ஜ்டு ஆர்ஆர்என்ஏ molecules. The mRNA is translated starting at the 5 end. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் mRNA எந்த இடத்துல வந்து புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 எண்டில் தான் நடக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்கலாம். 3 எண்ட் அப்படிங்கிறதுல புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகாது. எந்த இடத்துல புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகும், எந்த எண்டில் அப்படின்னு கேட்கலாம். 5 எண்டு நமக்கு தெரியும். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு எண்டை 5 எண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று 3 எண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த டயக்ராம்லாம் போட்டோம். ஸோ இந்த 5 எண்டில் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் பைண்டிங் த எம்ஆர்என்ஏ த ரிபோசோம் மூவ் along it addition new amino acid to the growing polypeptide chain each time is reads a codon. ஸோ இது என்ன செய்யணும், இது அப்படியே ரிபோசோம் லைட்டாக மூவ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு புதுசாக வந்து எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுதுன்னா ஒரு அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த புரோட்டீன் சிந்தசிஸில் கொடுக்கும்போது என்ன செய்யும், அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே ரிபோசோம் நகர்ந்துக்கிட்டே போவோம். அப்போ அந்த செயின் அங்கே ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
Each codon is read by an anticodon and the corresponding tRNA. Hence, the order and sequence of amino acids are defined by the sequence of bases in the mRNA. ஓகேங்களா? Hence, the order and sequence of amino acids are defined by the sequence of bases in the mRNA. mRNAல எப்படி மெசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பேசஸில் தான் அமினோ ஆசிட்ஸை இது கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இங்கே வந்து பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எண்டில் வந்து அந்த பாலிபெப்டைடு முடியும் போது அது ஒரு புரோட்டீனாக வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ்லேருந்து கரெக்டான பர்டிகுலர் ரீஜன்ஸ்லேருந்து அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வரும். மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றது மெசஞ்சர் ஆர்என்ஏ. மெசஞ்சர் ஆர்என்ஏ மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றதை வந்து நம்ம கோடான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோடானுக்கு தகுந்த மாதிரி டிஆர்என்ஏ வந்து ஆன்டிகோடானை க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்என்ஏ ரிபோசோமல் ஆர்என்ஏ இருக்கும், அதுக்கிட்ட கொடுக்கும். அந்த ரிபோசோம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்கும். டிஆர்என்ஏயோட வேலை என்னென்னா அமினோ ஆசிட்ஸை பார்த்து கரெக்டாக சைட்டோபிளாசத்தில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். கரெக்டாக ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ் அதுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதோ அந்த அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பாலிபெப்டைட் செயின் உருவாகும். ஸோ இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு புரோட்டீன் அப்படின்னா அந்த புரோட்டீனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. எத்தனை டைப் ஆஃப் புரோட்டீன் இருந்தாலும் அதில் 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் அதில் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது கேட்கலாம் 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ் இந்த புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 5 எண்டில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம், டிஆர்என்ஏல கோடான் இருக்குமா ஆன்டிகோடான் இருக்குமா அப்படின்னா ஆன்டிகோடான் டிஆர்என்ஏல இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்கலாம், எந்த மாதிரி இருக்குது இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கிளாவர் லீஃப் மாடலில் இருக்குது. இதில் எத்தனை ஆர்ம் இருக்குது? 3 ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதோட நேம் கூட கேட்கலாம், டி லூப் அப்படின்னு சொல்கிறேன். டி லூப், ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு 3 ரீஜன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன்ஸை வந்து 3 எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் we will see mechanism of translation நம்ம பார்ப்போம்.